ஹீரோயிசத்தை வச்சு மயிர் கூட புடுங்க முடியாதுடாங்கோத்தா. ஸ்கூல் குழந்தைங்க டீச்சர்ஸோட வேன்ல போயிட்டு இருக்காங்க. நீங்க குழி போதையில கல்லை விட்டு அடிக்கிறீங்க, தப்பு தப்பா பேசுறீங்க, கண்ணாடியை விட்டு அடிக்கிறீங்க. என்னடா பழக்கம் அது? உங்க வீட்டுல இப்படித்தான் பெத்து போட்டாங்களா, இல்ல உங்க வீட்டுல இப்படித்தான் வளர்த்து விட்டானுங்களா? இதே உங்க வீட்டுல இருக்க அண்ணன் பையனுக்கோ அக்கா பையனுக்கோ அக்கா பொண்ணுக்கோ அண்ணன் பொண்ணுக்கோ இந்த மாதிரி நடந்தா அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு புரியல. இன்னமும் அடுத்தவனுக்கு வந்தா ரத்தம், உனக்கு வந்தா தக்காளி சட்னியாண்டா. டேய், அவங்கெல்லாம் குழந்தைகடா, சின்ன விஷயம்னால பயந்துடுவாங்கடா. நீங்க பாட்டு கல்லை விட்டு காட்டுத்தனமா எறியறீங்க. நீங்க அடிக்கிற கலந்து குழந்தை எது மேல பட்டுச்சுன்னா என்ன ஆகிறது? அந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? உங்களை சொல்லக்கூடாதுடா. அவங்கள பெத்து விட்டு சுத்த வர்றாங்கல்ல, அவங்கள சொல்லணும். எல்லா பெற்றோருக்கும் ஒரு விஷயத்த சொல்றேன், தயவு செஞ்சு உங்க பசங்களை கண்டிச்சு வைங்க. தப்பு பண்ணா திட்டுங்க, ரொம்ப தப்பு பண்ணா அடிங்க. இது தப்புடான்னு எடுத்து சொல்லுங்க, பொழப்ப பார்த்துக்க சொல்லுங்க. சும்மா பசங்களோட ஊரை சுத்திட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தா எங்க முன்னேறுவானுங்க? எவனும் முன்னேற மாட்டானுங்க. அவனும் முன்னேற மாட்டான், கூட இருக்கவனும் முன்னேற மாட்டானுங்க. ஸோ தயவு செஞ்சு பசங்களுக்கு அறிவுரை கூறுங்க. அதை இப்ப இருக்க ஜென்ரேஷன் பசங்களுக்கு பேரண்ட்ஸ் கண்டிப்பா அவங்கள நீங்க 24/7 பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா சொசைட்டி அந்த அளவுக்கு கெட்டு கிடக்குது. இப்பெல்லாம் பசங்களை கூட நம்ப முடியலைங்க, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. மானங்கிட்டு போச்சு. இனிமேல் எவனாச்சும் குழந்தை மேல கல்லை விட்டெறியது, பஸ் மேல கல்லை விட்டெறியதெல்லாம் இருந்தீங்க வச்சுக்கங்களேன், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களாட்டே. உங்களுக்கும் கண்டிப்பா அது நடக்கும், உங்க குழந்தைகளுக்கு இது கண்டிப்பா நடக்கும். ஐயோ